வணக்கம் நண்பர்களே! மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம புவனேஸ்வரி சாருவோட உடம்ப வாங்கி எரிச்சிருவோம் அப்படின்னு மகாலிங்கத்திட்ட ஐடியா குடுத்து வாங்கி எரிக்க போறாங்க. அந்த நேரம் தான் நம்ம மாயா போஸ்ட்மார்டம் ஆர்டர வாங்கிட்டு வராங்க. அப்போ போஸ்ட்மார்ட்டத்துக்காக நாங்க வந்திருக்கோம். இப்போ அந்த பாடிய குடுத்தே ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துலருந்து எடுத்துட்டு போறாங்க. நம்ம மகாலிங்கம் கூறு போட்ட உடம்ப மறுபடியும் கூறு போட வச்சுட்டாளா, இந்த மாயால விடக்கூடாது. இந்த மாயானால என் பிள்ளைக்கு செய்யக்கூடிய இறுதி சடங்கு வரை என்னால சரியா பண்ண முடியல அப்படின்னு அந்த இடத்துல நொந்துகிட்டு இருக்காங்க நம்ம மகாலிங்கம். ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் தப்பா ரிப்போர்ட்டை கொடுத்த அந்த டாக்டரை அதை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம பசுபதி ஐடியா பண்றாங்க. அப்பதான் நான் வெங்கட் புதுசா கவர்மெண்ட் என்னதான் அப்பாயின்ட் பண்ணியிருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண உங்க இதுல சந்தேகம், அதனால நீங்க பண்ணண்டா அப்படின்னு அந்த இடத்துல வெங்கட்னி ஒரு டாக்டர் போஸ்ட்மார்ட்டம்க்கு வராரு. இது தூக்கி வாரி போடுது புவனேஸ்வரிக்கு. நம்ம ஏற்கனவே தப்பான ரிப்போர்ட்டை கொடுத்து மாயாவை குழப்பி வச்சிருந்தோம். அவள் சூசைடு தான் அப்படின்னு நம்பதுக்கு ஆதாரத்தை ரெடி பண்ணி வச்சிருந்தா. இப்படி ஆயிட்டே அப்படின்னு அந்த இடத்துல செமையா கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறாங்க நம்ம புவனேஸ்வரி. மாயா, எல்லாம் உன்னோட தப்பு தான் அப்படின்னு அந்த இடத்துல உன் பெரிய பெண்ணையும் உன்னோட கணவனையும் மீட்டுடலாம் அப்படின்னு நீ இதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல நேரம் சும்மா கத்தாதீங்க. உங்கள் பொண்ணோட சாவுக்கு நியாயம் வேணும்னு தான் நாங்கள் நேர்மையான முறையில் வந்திருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துல மாயா சொல்லுறாங்க. நியாயம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ வேணும், நீ உன் கணவரெல்லாம் இதுலேருந்து விடுதலை பண்ணிடுறதுக்காக தான் நீ இந்த வேலையை போஸ்ட்மார்ட்டனை எடுத்திருக்கா அப்படின்னு அந்த இடத்துல செம்மையா மகாலிங்கம் சொல்ல அதுக்கு பதிலடி நம்ம மாயா கொடுக்குறாங்க. அதோட ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னே சொல்லலாம். அந்த கேஸை விசாரித்த இன்ஸ்பெக்டரையும் பொய்யான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்த அந்த டாக்டரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு புதிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் போட்டிருக்காங்கங்க. ஏசிபி முத்து செல்வனை போட்டிருக்காங்க. அவங்க தான் இனி இந்த கேஸை விசாரிக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல ஒரு குட் நியூஸ் நம்ம மாயாவுக்கு கிடைக்குது. மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி சாருவை கொன்னது புவனேஸ்வரி தான் அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம மாயா. ரகுராமையும் சீனுவையும் வெளியே கொண்டு வராங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சேம அதிரடியான பரபரப்பு கட்டுனாங்க. கரெக்டாக சாருவோட உடம்ப எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி மகாலிங்கம் எரிக்க தயாரான நிலையில தான் நம்ம போஸ்ட்மார்ட்டம் ஆர்டரை வாங்கிட்டு நம்ம மாயா வக்கீலோட சேர்ந்து வராங்க. இந்த போலீஸ் கஸ்டடியில் சாருவோட உடம்பை எரிக்காம தடுத்து நிப்பாட்டி போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. நம்ம மகாலிங்கம் கடுப்பாராரு. ஐயையோ, இந்த கூறு போட்ட உடம்ப மறுபடியும் கூறு போட இந்த மாயா வச்சுட்டா என் பொண்ணுக்கு முறையா செய்யக்கூடிய இறுதி சடங்கை வர செய்யாம விடாம இந்த தடுத்தது இந்த மாயா அப்படின்னு அந்த இடத்துல செம்மையா கோவப்படுறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரி ஏற்கனவே நம்ம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நம்ம தானே மாற்றி எழுத வச்சோம். அந்த டாக்டர்கிட்ட மறுபடியும் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் மாற்ற வச்சிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. மகாலிங்கம் பயப்படாதுங்க, ஒன்றும் இல்லை, இது ஆகட்டும், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம மகாலிங்கத்தை புலம்பலை கேட்டுட்டு சும்மா புலம்பாதீங்க, உங்கள் பொண்ணுக்கு சாவுக்கு நீதி நேர்மை நியாயப்படி நாங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவள் சாவுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு தான் இவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம மகாலிங்கத்திட்ட சொல்ல நேரம் மகாலிங்கம் கொந்தளிக்கிறாங்க. என்ன, என் பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு நீ பார்க்குறியா? நீ என்ன பண்ணான்னு தெரியும். உன் கணவரையும் உன் பெரிய பெண்ணையும் வெளியே கொண்டு வரதுக்கு நல்லா போராடன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை மாற்றது, அதை செய்யுது, இதை செய்தெல்லாம் உங்கள் பித்தலாட்டித்தனம் கேடித்தனம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாத. நேர்மையான வழியில் நாங்கள் என்ன பண்ணி அவங்கள வெளியே கொண்டு வரோமோ, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஏன் புரிஞ்சுக்கிட்டே மாட்டேங்கிறியா அப்படின்னு அந்த இடத்துல செமையாக கோபப்படுறாங்க. புவனேஸ்வரியோட ஆள்கிட்ட அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ண எடுக்கக்கூடிய அந்த டாக்டர்கிட்ட நம்ம பசுபதி போய் சொல்கிறாங்க, எந்த சேஞ்சஸும் மறுபடியும் கொண்டு வந்துடக்கூடாது, அதே மாதிரி ரிப்போர்ட்டை ரெடி பண்ணணும் அப்படின்னு ரூபாயை கொடுக்குறாங்க. பசுபதி, நீங்கள் சொல்லிட்டீங்களா, நான் அதை அப்படியே பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல அந்த டாக்டரும் தயாராகி நிற்கிறாங்க. அப்போனா இதுக்கெல்லாம் ஒரு ஆப்பு வைக்கிறது மாதிரி நம்ம மாயை வேற இந்த டாக்டர் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, வேறு டாக்டர் வேணும் அப்படின்னு எழுதி கொடுத்து வேறு டாக்டர் வராங்க. அவங்க தான் வெங்கட், புதிய
டாக்டர் வந்து வராங்க. நம்ம புவனேஸ்வரிக்கு நெத்தியடி கொடுக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம போஸ்ட்மார்ட்டம் ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ண இடத்துக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் பழைய டாக்டரு ரிப்போர்ட்டில் சந்தேகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதான் என்ன புதுசாக கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. என் பேர் வெங்கட், நான் தான் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம புவனேஸ்வரி ஐயையோ நம்ம இது தெரியாமல் பழைய ஆள்கிட்டலாம் வந்து பேசி வச்சுருக்கோம், இவர் வந்து என்ன பண்ணுவாரோ தெரியலையே அப்படின்னு வந்து நிற்க நேரம் பசுபதி வசமாக அந்த நபர்கிட்டையும் போய் கொஞ்சம் ரூபாயை நீட்டுறாங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கள் ஏற்கனவே இப்படி தில்லுமுள்ளு பண்ணுவீங்கன்னு தான் கவர்மெண்ட் என்ன வந்து நியமிச்சிருக்காங்க. இப்போ இதில் ரிப்போர்ட்டை வந்து தப்பாக ஒன்று நான் என்ட்ரி பண்ண முடியாது, இது கரெக்டாக தான் ஆகும். நீங்கள் என்ன தில்லுமுள்ளு பண்ணாலும் இதில் இருந்து என்கிட்ட இருந்து தப்ப முடியாது அப்படின்னு வந்து அந்த டாக்டரு ரூபாயை வாங்க மறுத்து நெத்தியடி வச்சுட்டாரு. ரிப்போர்ட்டில் சாரு சாவுக்கு உண்மையான கொலை, அது கொலை தான். அது எப்படி செத்துருக்காங்க, அவங்க உடம்புல தண்ணி தொட்டிக்குள்ளே வந்து முக்கி கொண்டு இருக்காங்க சாருவை, அதோட அவங்க கைகள் எல்லாம் நெரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல யாரோ வேணும்னு பிடிச்சு தள்ளியிருக்காங்க. எல்லா எவிடன்ஸும் அதில் வந்து முத்து கணங்காக எழுதி ரிப்போர்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்து நம்ம மகாலிங்கம் அரண்டுட்டாங்க. என்னது இந்த டாக்டர் இப்படியெல்லாம் எழுதியிருக்காரு, அப்போ உண்மையாட்டே இந்த என் சார்வை யாரோ வேணும்னே கொலை தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம புவனேஸ்வரிகிட்ட அதிர்ச்சியோடு நம்ம மகாலிங்கம் வந்து சொல்லுறாங்க, நம்ம மாயா சொன்னது அப்போ கரெக்டாக தான் இருக்கும் போல் அப்படின்னு வந்து நினைக்க நேரம் அந்த மாயா தான் இந்த ரிப்போர்ட்டை இப்படி எழுத சொல்லியிருப்பா. நீங்கள் அதெல்லாம் வந்து குழப்பிக்கிடாதுங்க மகாலிங்கம். ஆனால் உண்மையான குற்றவாளி ரகுராம் சீனுனிக்கிட்டு உங்கள் பொண்ணை கைப்பட எழுதின லெட்டர் இருக்குல்ல, அதுக்கு பிறகு எதுக்காக நீங்கள் வேறு சைடு வந்து திரும்புறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸு திருப்பி வைக்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம லாயர் வந்து சொல்கிறாரு, சாருவோட ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் அதே நேரம் பொய்யான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்த அந்த நபரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது நல்ல விஷயம் ஆயா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இப்போ இந்த கேஸை விசாரிக்க புதிய போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து நியமிச்சிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து நம்ம நேர்மையான வழியில் தான் சப்போர்ட் பண்ணுவார். அதனால் இதில் வந்து உங்கள் பெரியப்பாயும் உங்கள் கணவரும் ஈஸியாக வெளியே வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த நபர் யார், இந்த கேஸை விசாரிக்க வந்த புதிய நபர் யாருன்னு கேட்க நேரம் முத்து செல்வன் அவர் வரும் நல்ல ஏபிசி அவர் வந்து ஆஃபீஸர் நேர்மையான வழியில் தான் விசாரிப்பார் அப்படின்னு வந்து தகவல் கிடைக்குது. அதோட முத்து செல்வனை வந்து பேசி பார்க்குறாங்க நம்ம மாயா. இந்த இதில் ஒரு நேர்மையான இதாட்டு அவங்க பெரியப்பாவும் என் கணவரை எந்த தப்பும் பண்ணலைன்னு நீங்கள் தான் சார் நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்தேன். கண்டிப்பாக இது ஒரு கொலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கூடிய சீக்கிரம் இந்த கொலை சம்மந்தப்பட்ட நபரை நான் கண்டிப்பாக வந்து தண்டனை வாங்கி கொடுத்து உங்கள் பெரியப்பாயை வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மாயா கூட வந்து பேசுகிறாங்க. புவனேஸ்வரி இந்த இன்ஸ்பெக்டரையும் பார்த்தா கண்டிப்பாக நம்ம ஆளுக்கணக்காக இல்லை, இவனும் வந்து இந்த மாயாவுக்கு தான் சப்போர்ட் பண்ண நிற்கிறான், என்ன பண்ணலாம், கண்டிப்பாக நம்ம சிக்கிடக்கூடாது இந்த லிங்கத்துக்கிட்ட, அது பிறகு நம்ம தான் வெளுத்துக்கிட்ட வேண்டியது வரும். அந்த ரகுராமுக்கு பகைக்காக என் பொண்ணையே நீ பகடக்காயாக யூஸ் பண்ணிட்டியா அப்படின்னு வந்து இந்த மகாலிங்கம் அவன் பொண்ணு இறந்தனால நம்மளை வந்து வெளுத்து தள்ள தயாராகிடுவான், என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. நம்ம மாயாவை என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து யோசித்துக்கிட்டே நிற்கிறாங்கங்க புவனேஸ்வரி.